அத்தாய் அத்தாய், அடே பாவி மனுஷா, சிலிண்டர் தீந்து போச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எண்ணெய் இல்ல, திருநாள பொரியல் கறி மீன் ஒன்று செய்யலான்னு பார்த்தேன். தலையில பெரிய இடியா இல்ல விழுந்துட்டு அவிச்ச தொடங்குன முடிச்ச வழி இல்லையே. ஒரு கரண்ட் அடுப்பு கேட்டு எத்தனை நாள் ஆச்சு. நான் நாயை போல கத்துதேன். இங்க யாருக்கு எங்களுக்கு காது கேக்குதா? எங்க நாய்? நான் தான். 2 காலு தான் இருக்கு. 2 காலு எங்க வாடகைக்கா கொடுத்த? ஊருகட்ட மனுஷா, காலத்தே இந்த சிலிண்டர் தீந்தாச்சு. அவிச்சு பறக்கினதெல்லாம் பாதியில நிக்குது. இப்ப நான் என்ன செய்வேன்? ஐயோ, சிலிண்டர் புக் செஞ்சு 15 நாளுக்கு மேலே ஆச்சு. இவன் இன்னும் சிலிண்டர் கொண்டு வந்து இப்ப என்ன செய்யுது? அதை என்னட்ட கேளுங்க, நான் சொல்லல. இரு பறையாத, நான் என்ன செய்யுது? நான் அவனுக்கு போன் பண்ணி பாக்கட்டு. டேய், நாட் ரீச்சபிள்னு வருது. மரியாதைக்கு அவிச்ச ஐடியா தான் இருங்க. ஸ்டவ் கேட்டாக்கல வேண்டியது இல்லையா? இனிப்ப நான் என்ன செய்வேன்? யாருக்கிட்ட கொண்டுட்ட இதை அவிச்ச போவேன்? ஒரு மண்ணடுப்பு உண்டங்களும் குழப்பம் இல்லையா இருந்து. இரு எப்படி எங்கிற வேண்டி தாரேன். நீங்க எப்படி வாங்குறியான்னு நானும் பார்க்கவேன். எத்தனை வாட்டி சொல்லி இருப்பேன், சிலிண்டர் தட்டுப்பாடு வரும், என்னாட்டங்களை ரெடி பண்ணணும், அவிச்சு பறக்க அடுப்பு வேணும்னு எத்தனை வாட்டி சொல்லி இருப்பேன். இரு, நான் என தம்பிகளுக்கிட்ட கேட்டு பாக்குவேன். அவனுவலா அறுத்த காய்க்கு உப்பு வச்ச மாட்டானுவா. இப்ப சிலிண்டர் மட்டும் வேண்டி பிச்சிடுவியா? நானும் பாக்கட்டு. டே தம்பி, ஃபுல் சிலிண்டர் இருக்கா? நான் புக் பண்ணி இருக்கேன், வந்ததும் தரலாம். வேற என்ன ஆனாலும் கேளு, நீ சிலிண்டர் மட்டும் கேட்காத. டேய், அவன் தரமாட்டான். வேற என்ன ஆனாலும் கேட்க சொல்லுதான். வா, நீங்க கேட்ட உடனே கொடுத்தோண்டதை மறு வேலை பாப்பான். இனிப்ப என்ன செய்யுது? நான் ஓடி போய் ஒரு மண்ணடுப்பு வாண்டி கொண்டு வரட்டா? ஓடி வாருங்க, பின்ன பயவ இனிப்ப எழுச்சு பசிச்சுன்னு வந்து நிப்பானுவான். தம்பி, அடுப்பு 8000 ரூபா. 500 ரூபா அண்ணா. என்ன இந்த மண்ணடுப்பு 500 ரூபாயா? ஏமாட்டோக்கா பாக்குது நீ? அண்ணா வேணுமெங்கி வேண்டாமெங்கி இடத்த காலி பண்ணு. அடுத்த கஸ்டமரை தான் பார்க்கணும். அடுப்பு இல்லாத போனா என்ன அவ கொல்லுவாள? சரி ஒரு அடுப்பு தாருங்கா. அடுப்பை கொண்டு வந்து செட் பண்ணியாச்சு. இனி அவளை போய் வீட்டுல போய் விழிச்சோண்ட விட்டு இங்க எனக்கு வீட்டுக்கு வடக்கு பரம் கொண்டு அடுப்பு செட் பண்ணேன். வா போவோம், ஆவிச்சுவோம். வாருங்க போவான். கண்டி அடுப்பு கொள்ளாமா? அடுப்பு கொல்லாம் வரவுக்கு பதிலா நானே தெரியணும். அத மரம் தம்பாத்துக்கா. உங்களுக்கிட்ட ஒரு வேலை சொல்லி நான் சும்மா இருக்கலாம். இப்ப வாங்க போறீங்களா? இல்லைங்க நான் போட்டா கிடைக்கி. இரு நான் வாங்கி கொண்டு ஓடி வார். அடுப்பு வேண்டாம் வந்தேன். அந்த ஒரு கட்டு விறகு கூட வாங்கி கொண்டு போன்னு சொன்னியா நீ? ஏன்னா இப்ப நிறைய வீட்டுல விரவு இருக்கும். உங்களுக்கு வீட்லயும் காணும்னு நினைச்சேன். விர வேணுமெங்கி எடுக்க அண்ணா. சரி தம்பி, ஒரு கட்டு விறகு என்ன விலை? வெறும் 1000 ரூபா தான் அண்ணா. என்ன 1000 ரூபாயா? நீ என்ன கொள்ளை அடிச்சோக்கா இருக்குதே? அண்ணா வேணுமெங்கி எடுக்கணும். ரொம்ப பேசுனா 1000ல இருந்து 2000 மாறும். என்ன அண்ணு முடிவு பண்ணி சொல்லணும். சரி தம்பி தா. அண்ணா பார்த்து கொண்டு போனோம். சரி தம்பி. பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், சேர்த்தா விறகு காகுமா ஞான தங்கமே, தீலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீலிட்டா கரியும் மிஞ்சுமா. டேய், விறகு வேண்டி வந்தேன். அடுப்பு பற்ற வை நீ. அப்பா, இம்மட்டு விறகு வேண்டதுன்னு என்ன பாடு. சரி நான் படபட அடுப்பை பற்ற வச்சு சாப்பாடு ரெடி பண்ணுறேன். இப்படியே எழுச்சி வர்றதுக்கு என்ன படபட அவிச்சு பறக்கணும். பயத்து பாரு, நேரம் கழிச்சு எழுச்சி வந்தான்னு பார்த்தா உடனே எழுச்சி வந்துட்டானே. மக்களா, சிலிண்டர் தீர்ந்து அண்ணன் விற அடுப்பில் வச்சு தீ வச்சுட்டேன். மக்களா, நீ அடிச்சு வந்தியாக்கும்? தம்பி உறங்குறேன். என்னப்பா, சிலிண்டர் தீர்ந்து போயிருக்கு அண்ணே. நான் சொன்னேன் நமக்கு ஒரு கரண்ட் அடுப்பு வாங்குவான்னு. ஏன்ப்பா கேட்டு விடல? மக்களா, இப்பதான் அவ்வளவு சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். தயவு செஞ்சு வாயை மூடு. சரிப்பா. தெய்வத்துக்கு மாறு வேஷமா, பெத்த தாய்க்கு இங்கே பிள்ளை பாடாத பெய்டு. அடுப்ப ஊதி ஊதி உயிர் போகும். ஏமா, நீங்க சின்ன வயசுல வர அடுப்புல தானே சமையல் பண்ணி இருப்பியா? லே, அது பல வருஷம் ஆச்சு. சருவு இருக்கு, சுள்ளி பொடி, தொண்டு, சிரட்டை இதெல்லாம் வச்சு பற்ற வச்சா சூப்பரா எரியும். உனக்கு அப்பம் பிறகு வாங்கி ஒன்று அந்த சேலை கண்டு இல்லையா?
அம்மையும் மோனும் ஒரே சந்தோஷமா பேசுதியா? வா நான் சந்தோஷமா தான் இருக்குதேன். சரி இந்த அடுப்பு வரவன் எத்தாரு வேண்டினியா? ஐயோ இப்ப நான் உண்மையை சொல்லணுமா கள்ளம் சொல்லணுமா? என்ன மனவதியா வெள்ள உண்டைங்க உரைச்சு சொல்லுங்க. அது அடுப்பு 500, விறகு 1000. ஐயோ ஐயோ 1500 ரூபாயா? இந்த பைசைக்கு ஒரு கரண்ட் அடுப்பு வாங்கியிருப்பேன். அடே கூறு கட்ட குக்கர் என்ன பார்த்து இருக்க? இதெல்லாம் உனக்கு அப்பாட்ட கேட்க மாட்டியா? வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்க? அம்மா நீங்க கேட்டதுக்கு வேண்டி சொல்லுவேன். வீட்டுக்கு ஒரு மோகினி பிசாசு வளர்ப்போம், கேஸ் தட்டுப்பாட்டை சமாளிப்போம். ஒரு அப்பா வேண்டி இருந்த இம்மட்டும் பிறவும் தீந்ததும் பெசாச போல நான் காலை அடுப்புல விட்டு தான் வச்சானு. எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் உசாரா இருங்கன்னு. யாருங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க இன்னும் சொல்லுதான் கேளுங்க. சிலிண்டர் வாரதுற குளிச்ச சுடு வெள்ளம் வை, சாய் இடு, தேயிலை இடு, சுட சுட குழம்பு ஊத்து இன்னும் சொல்லி யாருங்களா அடுப்பு கடையில வந்தியான்னு சொல்லுங்க. யாருன்னு பார்க்கட்டும், சூடு வெப்பம் பார்த்தோளுங்க. மோகினி பிசாசோ கூட குடும்பம் நடத்தலாம் போல இருக்கு. நான் மனுஷ பரப்படுத்து பேயா இஞ்சு அங்க அலையுதேன். பேய் இருக்க இடத்த எங்கேயாவது தெரிஞ்சா சொல்லுங்க, நான் அங்கேயே போறேன். ஓ அப்ப மோகினி பிசாசு கூட குடும்பம் நடத்துவியே இல்லையா? என பறக்க இருக்கும், நீங்க குடும்பம் நடத்துங்க, நான் போறேன். இவ இப்ப எங்க பறந்து போறா? என்ன விட்டு அதுதான் அப்பா தான் சொல்லிச்சு பேய் கூட குடும்பம் நடத்தலாம்னு.